இன்றைக்கி நாம் ஒரு நண்பரோட ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம். இங்கே 25 கிலோ அரிசியில் பிரியாணி செய்ய போகிறோம். புல்லட் ரைஸ் அரிசி. அது எப்படி செய்கிறாங்கன்னு இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம அதை பார்த்துடலாம். அரிசி இந்த அரிசி தாங்க, அது புல்லட் ரைஸ் 24 கேரட்னு சொல்கிறாங்க. நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். 25 கிலோ அரிசி. இது 30 கிலோ கறிங்க. 25 கிலோ அரிசிக்கு 30 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். நல்லா கழுவி வச்சுக்கிட்டோம். செய்கிறதுக்கு முன்னாடி 50 கிராம் கிராம்பு, அன்னாசி பூ 25 கிராம், பட்டை 50 கிராம் சேர்த்துருக்குறாங்க. ஏலக்காய் 25 கிராம் சேர்த்துக்கிறாங்க. நெய் 3 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். நெய் 3 கிலோவும் சன்ஃப்ளவர் ஆயில் 1 லிட்டரும் அதில் சேர்த்துக்கிறாங்க. நெய் 3 கிலோனா 3 லிட்ரு. இது டெல்டா ஸ்டைடு மெத்தடு. இந்த சவுத்து நாகப்பட்டினம், திருவாரூர் சைட்லலாம் இந்த மாதிரி தான் பிரியாணி செய்வாங்க. இது வெங்காயத்தாள், அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க. தனியாக ஒரு பக்கெட்டில் மசாலாலாம் சேர்த்துக்கிறாங்க. 100 கிராம் ஜீரகத்தூள், 100 கிராம் பெருஞ்சீரகத்தூள், 100 கிராம் கரம் மசாலா, மிளகுத்தூள் 100 கிராம் சேர்த்துக்கிறாங்க. டபராவை அடுப்பில் ஏற்றியாச்சு. இப்போ நெய்யெல்லாம் உருக ஆரம்பிச்சுட்டு வெங்காயம் 1.5 கிலோ சேர்த்துக்கிறாங்க. வெங்காயம் இதில் அதிகமாக சேர்க்கணும், ஒரு 1.5 கிலோ. இது சோம்பு ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறாங்க. சோம்பு, முழு சோம்பு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி 2 கிலோ சேர்த்துக்கிறாங்க. பச்சை மிளகா, பழுத்த மிளகா எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ சேர்த்துக்கிறாங்க. மல்லி புதினா ஒரு கட்டு புதினா, 1 கட்டு மல்லி. இஞ்சி பூண்டு விழுது 3 கிலோ சேர்த்துக்கிறாங்க. 1.5 கிலோ இஞ்சி, 1.5 கிலோ பூண்டு ஈக்குவலாக சேர்த்துருக்காங்க. இப்போ நம்ம பக்கெட்டில் எடுத்து வச்ச மசாலாவை சேர்த்துக்கிறாங்க. அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி. ஆமாம், இப்போ தான் சட்டில் சமைச்சிட்டு இருக்கேன். நான் வர்றதுக்கு இன்னும் முடிக்கவே இல்லை. நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா எல்லாம் சுண்டிடாது. நல்லா ஆயில் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டு நம்ம 10 எலுமிச்சப்பழம் சாறு, 10 எலுமிச்சப்பழம் சேர்த்துருக்குறாங்க. அந்த சாரை புழிஞ்சு எடுத்துக்கிட்டு அதை ஊற்றியாச்சு. அங்கே அரிசியை வேக வைக்கிறதுக்கு அங்கே நம்ம அடுப்பு பற்ற வச்சு அங்கே சுடு தண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம கழுவி வச்ச சிக்கன் 30 கிலோ அதில் சேர்த்துட்டாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நான் பார்த்துட்டு போங்க. 25 கிலோ தான் போடலாம். மசாலா எப்படி இருக்குது பாருங்க, அருமையாக இருக்குது. இப்போ நம்ம தயிர் 2 லிட்டரு சேர்த்துருக்குறாங்க. தயிர் பாஸ்மதி அரிசியில் செய்கிற பிரியாணிக்கும் இதுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டோட்டலாக டிஃப்ரெண்ட் மெத்தட். தக்காளி சாஸ் 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கம்மியாக தான் சேர்த்தாங்க, தக்காளி சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க. இது மில்க் மைண்ட் பேஸ்ட்டு கடையில் ரெடிமேடாக வைக்கிது, அது ஒரு 1/4 கிலோ சேர்த்துக்கிறாங்க. இப்போ அரைச்சி வச்ச முந்திரி பாதாம் பேஸ்ட்டு 1/2 கிலோ அதை சேர்த்துருக்காங்க. உப்பு பார்த்துக்கிட்டு நம்ம தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இல்லை 100 கிராம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு அதில் ஆல்ரெடி அந்த தண்ணியில் 1/2 கிலோ முந்திரி போட்டிருக்குறாங்க, 100 கிராம் பெருஞ்சீரகத்தை சேர்த்துருக்குறாங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறாங்க, அரிசி வடிக்கிறதுக்கான தண்ணியில். ஊற வச்ச அரிசியை நம்ம அந்த பாயில் தண்ணியில் போட்டாச்சு. ஐயா கட்ட வச்ச போட்டா சும்மா பக்கெட்டோட தூக்கிட்டு போறதாப்பா. அரிசி ஒரு 75% நல்லா வேகணும். இருந்துச்சுன்னா எடுத்து தம் போட்டுடலாம். அரிசி வெந்துடுச்சு, 75% 3/4 வேக்காடு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி எல்லாத்தையும் எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அரிசி எல்லாத்தையும் வடிகட்டி வச்சுட்டாங்க. இப்போ அந்த மசாலாவில் சேர்க்க வேண்டியதுதான். கூட தண்ணி எல்லா அரிசியும் கொட்டியாச்சு. இப்போ நல்லா ஈக்குவலாக பண்ணிவிட்டு இதில் பாலுங்க, பால் 2 லிட்ரு, அதில் கேசரி பவுடர் கொஞ்சம் கலந்து நல்லா மேலே தெளிச்சுக்கிறாங்க. ரெண்டு லிட்டரு பால்.
கரண்டியை வச்சு நல்லா கீழே மசாலாவெல்லாம் சாதம் இறங்குற மாதிரி நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிறோம். அப்படியே மேலே மல்லி புதினா கொஞ்சம் தெளித்து விட்டுட்டு தம் போட்டு கீழே நெருப்பு நல்லா நடுவில் படாமல் கொஞ்சம் சுற்றியும் கிளறி வச்சுக்கிட்டாங்க. இப்போ அதை மூடி கொஞ்சம் சரியில்லை, அதனால் செங்கல்ல வச்சுட்டு நான் கொஞ்சம் வெயிட் போட்டு அந்த நெருப்பு கறி துண்டை எடுத்து நல்லா மேலே போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் 30 நிமிஷம் தம்மில் இருந்துச்சுன்னா 30 நிமிஷம் ஆயிடுச்சு. தம்மு உடைக்க போகிறாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தம்மில் கீழே இருக்கிற மசாலாலாம் எல்லாம் மேலே பொங்கி வந்து சாதத்தோடு கலந்து மேலே வந்திருக்கு. இதில் முந்திரி பாதாம் நல்லா மிக்சியில் 1/2 கிலோவுக்கு அரைச்சிட்டு அதை மேலே தூவிக்கிறாங்க. கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிறாங்க, ரெட் கலர். இப்போ அதில் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மொத்தம் இதில் 1/4 கிலோ நெய் கடைசியாக ஃபஸ்ட்லேயும் நெய் ஊற்றுறாங்க, கடைசியில் நெய் ஊற்றி இப்போ பரட்டி விட்டுக்கிறாங்க. சாதம் நல்லா பொலன்னு இருக்குது, கீழே நல்லா பொலன்னு தான் இருக்குது. இது டெல்டா சைடு, நாகப்பட்டினம், திருவாரூர், கும்பகோணம் இந்த சைடு எல்லாமே இந்த மாதிரி தானே பிரியாணி செய்கிறாங்க. இங்கே பாஸ்மதி அதிகம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.